தமிழுக்காக ஆண்டுவாங்க. காங்கிரஸ்ல வச்சு காமராஜர் என்ன சொன்னான்? காமராஜர் தமிழ் ஆண்டான். அந்த வாழ தமிழ்நாட்டுக்கார காங்கிரஸுக்காரன் இருக்கு. அந்த காமராஜர் எவ்வளவு பாடுபட்டார் தமிழுக்காக, நீங்க சத்துவம் கொடுத்துலாம் பாடுபட்டாரு. அந்த ஆளு ஏதாவது இருக்குமாடா? அந்த ஆளு இருக்கிற சொத்து அந்த ஆளு வீட்டு அவருடைய செருப்போ கண்ணாடியோ பேசிட மிஞ்சுது. அந்த உத்தமரெல்லாம் அப்பேற்பட்ட உத்தமர் ஆண்ட நாடு பெரிய பெரிய மகாத்மா நாடு இது. அந்த இந்த நாட்டில் வந்து அந்நியம் வந்து இருப்பா முன்னுடைய நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஆள முடியாது, ஆளுங்கிறான். இதுக்கு வழிய வகுத்து கேட்டு என்ன வழி வகுக்கணும், இது எப்படி நம்ம நாட்டு ஆளுநருக்கு கொஞ்சமா நம்ம சொன்னா கொஞ்சமா நம்மளுக்கு இருக்குதா? எவ்வளவு ஆண்டு நம்ம பல வழியில நம்ம கெடுக்கிறோம். ஒரு விவசாயமா நம்மளுக்கு முக்கிய தொழிலே விவசாயம். முக்கிய தொழில இந்த விவசாய மக்கள் தான் இருக்கணும். நம்ம தான் இந்த விவசாயம் பண்றவங்க என்ன ஜாதிக்காரங்க இருக்கிறோம். விவசாயம் மேல இந்த அரசாங்கம் பண்ணுச்சு. வன்னியர்களுக்கு இன்னும் என்ன பண்ணுச்சு? நீங்க ஏதாவது கேட்டு வன்னியர் மட்டும் என்ன பண்ணிடலாம்? விவசாயம் வன்னிய விவசாயம் எல்லா ஜாதிக்காரங்க இருக்கிறோம். நம்ம விவசாய பொருள் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடுறோம். நம்மளை ஏமாற்றி அந்த அரசியல் உட்காந்துங்க அவன் வெளிநாட்டுல இருந்து வச்சு பண்றான், வெளிநாட்டுக்கு பண்றான். அவங்க கனிம பொருளை அனுப்புறாங்க இல்லையா? அந்த கனிம பொருளை இந்தியாவுக்கு நம்ம எவ்வளவு தேர்ந்து எடுத்துமா அதை கட்டுமா? இன்னைக்கு வர அத்தனை மந்திரிகளும் வெளி நம்ம நாட்டில் கனிம பொருள் நம்ம நாட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகளை நம்ம நாட்டில் இருக்கிற படிப்பறிப்பட்ட பசங்களுக்கு சீட்டி எவ்வளவு கொடுக்கல. யாராவது நம்ம பசங்க படிச்ச பசங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டி இந்த வந்து இருக்கிற அத்தனை ஆண்டாங்க அவங்க சீட்டியே உங்க ஏற்று